இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதிச்சிருக்குது. அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிற விதிவிலக்கான சில பொருட்களை தவிர மற்ற எல்லா பொருட்களுக்கும் 25% வரிங்கிறது ஆல்ரெடி ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துருச்சு. இந்த மாத இறுதிக்குள்ள மீதி இருக்கிற 25% அமலுக்கு வந்துடும். ஆக மொத்தம் 50% வரி. இது கடந்த ஒரு வாரமா நம்ம ஊர்ல பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம். ஏன்னா இந்த 50% வரிங்கிறது முற்று முழுதா அமலுக்கு வந்துச்சுன்னா இந்திய ஏற்றுமதி துறையில கணிசமான அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதன் மூலமா பலருக்கும் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால பலரும் இதை பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நியூஸை அடிப்படையா வச்சு அமெரிக்கா மேல நம்மூர் சங்கிகள்லாம், பிஜேபி ஆதரவு சங்கிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை போரையே நடத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. டே அமெரிக்கா, உனக்கு இருக்குதுடா பெரிய ஆப்பா. டே ட்ரம்ப், எங்ககிட்ட வச்சுக்காதடா வம்பு, உங்களுக்கு இருக்குதுடா. டே அமெரிக்கா, இந்த நாளை உங்க காலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. இதுதான் உன்னோட அழிவோட ஆரம்பம். அவ்வளவுதான். எங்களை தொட்டுட்டல்ல, நீ கெட்ட. எங்க ஜி உன்னை முற்று முழுசா அழிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாப்ல. ஜி அடுத்தடுத்து பண்ண போற சம்பவங்களின் மூலமா அமெரிக்கான்னு ஒரு நாடு மேப்ல இருந்ததாவோ, இந்த உலகத்துல அமெரிக்கர்கள்னு ஒரு இனம் இருந்ததாவோ எல்லாம் எந்த அறிகுறியும் தெரியாத அளவுக்கு உங்களை அழிச்சு ஒழிக்க போறாரு. உங்களோட அழிவு ஜி கிட்ட இருந்து தாண்டா ஆரம்பிக்க போகுது. உங்களோட ஆணவம், உங்களோட டாலர் மோனோபோலி, உங்களோட உலக நாட்டாம பஞ்சாயத்து தனம், இது அத்தனையும் எங்க ஜி அழிச்சு ஒழிக்க போறாரு. இந்த நாளை உங்க காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கடா அப்படின்னு அமெரிக்கா மேல இவங்க ஒரு வார்த்தை போரையே நடத்திட்டு இருக்கிறானுங்க. சரி, ஜிக்கு இப்படி ஒரு நெருக்கடியான நிலைமை வரும்போது இவனுங்க எல்லாம் வாயை திறக்கலாம். அப்புறம் இவங்களுக்கு எதுக்கு டீ பிஸ்கட்டு பண்ணு பொறையெல்லாம் போட்டு வளர்க்கறது? அதனால அவனுங்க விசுவாசமா ஆட்டிட்டு போகட்டான். அவனுங்களோட விசுவாசத்தை காட்டிட்டு போகட்டான். அப்புறம் பின்ன எதுக்கு ஆளோட சேர்த்து வாழையும் வச்சிருக்கிறானுங்க? எதையோ பண்ணிட்டு போகட்டான். இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயத்துல நம்மள மாதிரியான சாதாரண ஆட்கள் பயப்படுறதுக்கோ பாதிக்கப்படுறதுக்கோ ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஏன்னா இந்திய ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 20% தான். அதுலேயும் விதிவிலக்கெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் பாதிப்புகள் இருக்கும். ஆனால் நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் பயப்படுற அளவுக்கெல்லாம் இந்திய பொருளாதாரத்திலேயே அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதனால் இதை கண்டு நாம் பெரிய அளவுக்கு பயப்பட தேவையில்லை. மற்றபடி இந்திய ஏற்றுமதி துறையில் இது பாதிப்பை உண்டு பண்ண ஆரம்பிச்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதோட அவுட்புட்டுங்கிறது ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நாமக்கல் முட்டை ₹1 இமீடியட்டாக உடனடியாக விழுந்துருச்சு. திருப்பூரில் எக்ஸ்போர்ட் எல்லாம் ஒரு மாதிரி தேங்கி போயிருக்குது. இன்னும் பல இடங்கள்ல ஆர்டர் வராமல் வெயிட்டிங்கில் தான் இருக்கிறாங்க. ஹோல்ட் பண்ணுங்க, இந்த மாதம் கடைசியில் பார்ப்போம். அந்த 25% அமலுக்கு வருதா இல்லையாங்கிறத பொறுத்து நாம் ஏற்றுறதா இங்கேயே வச்சிருக்கிறதாங்கிறத பார்த்து முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. அமெரிக்காவின் மிகப்பெரிய நிறுவனங்களான அமேசான், வால்மார்ட் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸை ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ண சொல்லி இருக்கிறதா இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அது சங்கிகளாகட்டும் இல்லை இன்னும் பிற ஆட்களாகட்டும் இந்த ட்ரம்ப் இந்தியா மேலே தொடுத்திருக்கிற இந்த டேரிஃப் வார் விஷயத்தில் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அத்தனை பேர் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் என்னன்னு தெரியாமல் நெருப்போட விளையாடிட்டு இருக்கிறாரு. இந்தியா, சீனா, ரஷ்யா இந்த 3 நாட்டையும் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ ஓரணியில் இணையிற மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ள இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. அது அமெரிக்காவுக்கு தான் பெரிய ஆபத்தாக போய் முடியும். ஏன்னா இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அமெரிக்காவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்ககிட்ட பொருளாதார பலம், இராணுவ பலம், ராஜதந்திர பலம்னு எல்லாமே இருக்குது. இது தெரியாமல் ட்ரம்ப் நெருப்போட வெளியே விளையாடிட்டு இருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அமெரிக்காவின் அழிவுக்கு அவரே காரணமாகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற இந்த விஷயம் உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மைதான். அமெரிக்காவை வீழ்த்துறதுக்கு உண்டான பலம் அத்தனையும் இந்தியா, சீனா, ரஷ்யா இவங்க 3 பேரும் சேர்ந்தா இருக்குது தான். அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இவங்க 3 பேரும் ஒரே புள்ளியில் இணைஞ்சிட்டா அமெரிக்கா அட்ரஸ் இல்லாமல் போயிருங்கிறதெல்லாம் பிராக்டிக்கலான உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது இந்த விஷயம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச இந்த விஷயம் ட்ரம்ப்புக்கு தெரியாதா என்ன? இவங்க ஒன்று கூடிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 700 கோடி பேர் ஒட்டுமொத்த மக்கள் தொகைன்னு வச்சுக்கிட்டா அதில் 300 கோடி பேர் இந்த 3 நாட்டிலையுமே இருக்கிறாங்க. ஸோ உலக மக்கள் தொகையில் 40% இருக்கிற இந்த 3 நாடுகளும் ஒன்று சேர்றதுக்கு நாமளே தூண்டி விட்டோம்னா அது நமக்கே பெரிய ஆப்பா முடிஞ்சிருங்கிற உண்மையெல்லாம் ட்ரம்ப்புக்கு தெரியாதா என்ன? அவருக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கான். ஆனாலும் என்ன நினைப்புல ட்ரம்ப் இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா சைனாவை ஒரு மாதிரி கார்னர் பண்ணுறது, இந்தியாவை ஒரு மாதிரி கார்னர் பண்ணுறது, ரஷ்யாவை ஒரு மாதிரி கார்னர் பண்ணுறது, இஷ்டத்துக்கு
என்ன வேணும்னாலும் பண்றதுன்னு இந்த மாதிரியான சேட்டைகளை ட்ரம்ப் என்ன நினைப்புல பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா, இவங்க 3 பேரும் ஒன்று சேர மாட்டாங்கன்ற அந்த நினைப்புல தான். ஏன்னா இவங்க 3 பேர்த்துக்குமே தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களோட நலன்கிறது ரொம்ப முக்கியம். அவங்கவுங்களோட தனிப்பட்ட பொருளாதார நலன்கிறது ரொம்ப முக்கியங்கிறது ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும். இவங்க காட்டி கொடுப்பாங்களே தவிர கூட்டெல்லாம் சேர மாட்டாங்கன்ற நினப்புல தான் ட்ரம்ப் இந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒருத்தனோட வீழ்ச்சியை இன்னொருத்தன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பயன்படுத்திக்குவான், அதை ஒரு வாய்ப்பாக தான் பார்ப்பானே தவிர இதை காரணமாக வச்சுக்கிட்டு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவை அழிச்சிருவோங்கிற முடிவை ஒரு நாளும் இவங்க 3 பேர் எடுக்க மாட்டாங்கன்ற நினப்புல தான் ட்ரம்ப் இந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ட்ரம்ப்போட இந்த நினப்புல கிட்டத்தட்ட நியாயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்போ இந்தியா மேலே ட்ரம்ப் டேரிஃப் வார இப்போ தான் தொடுத்துருக்கிறாரு, சமீப நாட்களாக தான். ஆனால் இதுவே சைனா மேலே ட்ரம்ப் டேரிஃப் வாருங்கிறத, ட்ரேடு வாருங்கிறத இன்னைக்கு நேற்று நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. 2016 ட்ரம்ப் முதல் முறையாக அதிபரான காலத்திலிருந்து சைனாவோட அவருக்கு பெரிய பஞ்சாயத்து தான். டேரிஃப் வார் தான், ட்ரேடு வார் தான், பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். சைனாவை முடக்கிற அத்தனை வேலையும் அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இந்த சமயத்தில் இந்த 7-8 வருஷத்தில் இந்தியா என்னைக்காவது சைனா மேலே தன்னோட கருணை பார்வையை காட்டியிருக்குதா? என்னப்பா இது, ட்ரேடுனா ஒரு நியாயம் வேண்டாமா? உனக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? உன் இஷ்டத்துக்கு என்னத்தை வேணும்னாலும் சட்டத்தை போட்டு டேரிஃபை போட்டு என்ன வேணும்னாலும் போட்டு சைனாவை ஒடுக்க பார்ப்பியா? சைனாவோட பொருளாதாரத்தை சீர்குலைக்க பார்ப்பியா? இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா அப்படின்னு என்னைக்காவது இந்தியா சைனாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவங்களுக்கு ஆதரவான கருத்தை என்னைக்காவது எப்பயாவது வெளிப்படையாக சொல்லியிருக்குதா? அதுக்கு மாறா சைனா அமெரிக்கா ட்ரேட் வார இந்தியா எப்படி பார்த்துச்சு? ஆப்பர்ச்சுனிட்டியாக தானே பார்த்துச்சு. 2020 காலகட்டங்களில் சைனா அமெரிக்கா ட்ரேட் வார் உச்சத்தில் இருந்த போது இங்கே நம்ம ஊரில் சங்கிகள்லாம் என்னென்னு உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அவ்வளோதான், அமெரிக்காவுக்கு சைனா மேலே நம்பிக்கை போயிருச்சு. அமெரிக்கா மட்டும் இல்லை, இன்ன பிற வெள்ளைக்காரன் கம்பெனி எதுவுமே சைனாவில் இருக்கிறத எந்த வெள்ளைக்காரனும் விரும்பலை. ஸோ அத்தனை கம்பெனி இந்தியாவுக்கு வரப்போகுது. இந்தியாவை தான் அவங்க நம்பிக்கையான நாடாக பார்க்குறாங்க. இமீடியட்டாக 1000 கம்பெனி சைனாவிலிருந்து இந்தியாவுக்கு வரப்போகுது. இந்தியாவில் பாலாறும் தேனாரும் ஓட போகுது. இந்தியா இனிமேல் பெரிய ப்ரொடக்ஷன் ஹப்பாக மாறப்போகுது. அதுக்கு காரணமே சைனாவை விட்டு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் தங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்டை வெளியில் கொண்டு போய் போடுற ஐடியாவில் இருக்கிறது தான் அப்படின்னு தானே உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. சீனாவின் வீழ்ச்சி தான் இந்தியாவோட வளர்ச்சிங்கிற மாதிரி தான் சங்கிகள் தொடர்ந்து உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இவ்வளவு ஏன் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் சங்கிகள் என்னன்னு உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க? சைனா +1 ஒரு பாலிசியை மல்டிநேஷனல் கம்பெனியெல்லாம் வச்சிருக்குது. அதாவது சைனாவில் ப்ரொடக்ஷன் யூனிட்டியா இன்ன பிற விஷயங்களையோ வச்சிருக்கிறதுல அவங்களுக்கு பெரிய உடன்பாடெல்லாம் கிடையாது. அதனால போனா போகுதுன்னு சைனாவிலையும் ஒன்றை வச்சிருப்போம், ப்ளஸ் வேற நாட்டிலையும் ஒரு யூனிட்டை போடுவோம். மெல்ல சைனாவில் இருக்கிற அந்த யூனிட்டை காலி பண்ணி அதையும் மற்ற நாடுகளுக்கு கொண்டு போயிடுவோம். அதுக்கு பேர் தான் சைனா +1 பாலிசி. சைனா +1 பாலிசியில் இந்தியா தான் அவங்களுக்கு நம்பகத்தகுந்தமான நாடாக தெரியுது. வியட்நாம், பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், இன்னும் சில நாடுகளோட ஒப்பிடும்போது இந்தியாவோட சூழ்நிலை தான் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சைனா +1 பாலிசியால் பெரிய அளவுக்கு பெனிஃபிட் அடைய போகிறது இந்தியா தான் அப்படின்னு தான் முந்தானத்து வரைக்கும் சங்கிகள் உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ ட்ரம்ப் ட்ரேட் வார ஆரம்பித்த உடனே சைனா நமக்கு சப்போர்ட்டாக வருது, சைனாக்காரனோட சேர்ந்து அமெரிக்காவை நம்மளுக்கு அழிக்க போகிறாங்க அப்படின்னு இப்படி உருட்டுறாங்க. என்ன கணக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனோட வளர்ச்சியிலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிக்கலாம், ஒருத்தனோட வீழ்ச்சியும் தனக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு நடக்கிறதுங்கிறதெல்லாம் யாராவது வீழ்ச்சி அடைவாங்களா, அந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியாதாங்கிறது தான் ஒரு மாதிரி உலக அளவில் வியாபாரமாகவே இருக்குது. அந்த வகையில் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா அதை சைனாக்காரன் தனக்கான வாய்ப்பாக தான் பார்ப்பான். ஏன்னா நாமளும் அப்படித்தான் பார்த்துருக்குறோம், இப்பயும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் அப்படி தான் பார்ப்பான். இப்போ இந்தியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுக்கு அமெரிக்காவில் பேனுன்னா இமீடியட்டாக அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பங்களாதேஷ், வியட்நாம், கம்போடியாலாம் ரெடியாக தான் இருக்கும். இமீடியட்டாக ஆர்டர்கள் புக் பண்ணப்படும், துணி அங்கே போய் இறங்க தான் செய்யும். இதையாக தான் சைனாக்காரனும் செய்வான். ஸோ சைனா நம்மளோட கூட்டு சேர்ந்து அமெரிக்காவை அழிச்சு நம்ம வாழ்க்கையில் பாலாரும் தேனாரும் ஓட வைக்கும்னு சங்கிகள் பேசிக்கிட்டு தெரியறதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. அவனை காப்பாற்றிக்கணும், சைனாக்காரன் காப்பாற்றுவான், ஜப்பானுக்காரன் காப்பாற்றுவாங்கிறதெல்லாம் சும்மா. வேணும்னா இப்படி வேணா நடக்கலாம். அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையை பயன்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னு சைனா ஒரு கணக்கை போட்டு அதன் மூலமாக இந்தியாவில் ஏதாவது முதலீடுகள் அவங்க மேற்கொண்டாங்கன்னா அதன் பின் விளைவுகளாக நம்ம ஆளுகளுக்கு வேலை கிடைக்கலாம், அதன் மூலமாக சில நல்லதுகள் நடக்கலாம். அதாவது அவங்க வேற நோக்கத்துக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போய் அதன் பின் விளைவாக நமக்கு ஏதாவது நல்லது நடந்தால் தான் உண்டே தவிர நேரடியாக
எல்லாம் எந்த வெங்காயத்தானும் நம்மளை வந்து காப்பாற்ற போகிறதில்ல. திரும்பவும் சொல்கிறேன், அவன் காப்பாற்றிக்கிட்டாதான் உண்டு. எவனும் வரமாட்டான். ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட நலன்கிறது ரொம்ப முக்கியம். அது நாடாக இருந்தாலும் தனி மனுஷனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இதே லாஜிக் தான். இது நம்ம எல்லாரை விட ஜிக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் பேச வேண்டிய விதத்தில் பேசி அந்த எக்ஸ்ட்ரா 25% டேரிஃபியாவது குறைச்சிருவாங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி முந்தா நாள் ஒரு உருப்படியான வேலையை பார்த்துருக்கிறாரு. அதாவது ஓட்டு திருட்டுங்கிற பேரில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ரிசல்ட்டுகளையே திருத்தி எழுதுங்கிறத ஒரு மாதிரி படம் போட்டு நீட்டாக விளக்கியிருக்கிறாரு. பெங்களூர் மத்திய தொகுதியான மகாதேவ்புராவை ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் என்னென்ன குளறுபடிகள்லாம் இருக்குது, எந்தெந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குதுங்கிறத தெளிவாக விளக்கியிருக்கிறாரு. ஒரே பேரில் பல பேர் இருக்கிறது, ஒரு வீட்டில் 70-80 பேர் இருக்கிற மாதிரி அசால்ட்டா ஓட்டர் லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கிறது, கதவு எண்ணுக்கு 0ன்னு போட்டிருக்கிறது, இன்னும் அட்ரஸில் 00ன்னு போட்டிருக்கிறது, பேரில் ஏபிசிடின்னு வரிசையா எழுத்துக்களை எழுதி விட்டுருக்கிறது, ஒரே போட்டோவை 9 பேருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுன்னு பல குளறுபடிகள் அதில் இருக்கிறத அவர் ஆதாரத்தோட அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்னன்னா, ராகுல் காந்தியோட இந்த குற்றச்சாட்டுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் என்ன எதிர்வினையை ஆற்றியிருக்குங்கிறது தான். அதாவது அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. அவர் ஒன்றும் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர். ஸோ அவரு இந்திய தேர்தல் ஆணையம்ங்கிற அந்த அமைப்பின் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதுக்கு உண்டான பதிலாக அவங்க சொல்லணும். சொல்லி இருக்கிறாங்க. ராகுலோட குற்றச்சாட்டு ஆதாரமற்றதுன்னு அவங்க அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்ற உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஆனா அவங்க அத்தோட நிப்பாட்டல. அதுக்கப்புறமா ஒரு வேலை பார்த்துருக்குறாங்க. ராகுல ஒண்டி கொண்டி வா, சோடி போட்டு பார்த்துக்குவோமா சோடின்னு வம்பு கிழித்திருக்கிறாங்க. நீங்க உங்க ஆத்தா மேல சத்தியம் பண்ணுங்க, தாத்தா தலை மேல சத்தியம் பண்ணுங்க, கோயில சுத்தி வந்து சாமி காலில் சத்தியம் பண்ணுங்க, சூட அனுப்பிச்சு சத்தியம் பண்ணுங்க, நீங்க சொல்றது அத்தனையும் உண்மை. அதுல 1% தவறான தகவல் இருந்தா கூட நீங்க ரத்தம் கக்கி செத்து போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல தேர்தல் ஆணையம் மிரட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் விரட்டி இருக்குது. அதாவது ராகுல் சொல்ற அத்தனை குற்றச்சாட்டுகளும் 100% உண்மையாக தான் இருக்கணுமா, அதுல 1% தப்பா இருந்தா கூட 1 to 1 வரணுமா, இவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்துடணுமா, 1% அதுல தவறான தகவல் இருந்தா கூட ராகுல் இந்திய மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்கணுமா, அது மட்டும் இல்லாமல் இவங்க கோர்ட்டில் கேஸ் போடுவாங்களா, அதோட கான்சிக்வன்சஸையும் இவர் எதிர்கொள்ளணுமா. இந்த டீலுக்கு ஓகேன்னா மட்டும்தான் இது சம்பந்தமா மேற்கொண்டு பேச முடியும்னு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மாதிரி உருட்டி இருக்குது. இது என்ன கணக்குன்னு தான் எனக்கு புரியல. சங்கிகள்லாம் அந்த பக்கம் யாரோ எங்கேயோ மாட்டுக்கறி சாப்பிட்டா கூட எங்க மனசு புண்படுதுன்னு ஒப்பாரி வைப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ராகுல் எங்களோட மனசை புண்படுத்திட்டாரு, அப்படி இல்லைன்னா அவரை அக்ரிமெண்ட்டுக்கு வர சொல்லுங்க, 1 to 1 அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறமா இது சம்பந்தமா ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க உருட்டி இருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இவங்க இப்படி கண்டிஷன் போடுறாங்கல்ல, இந்த 1 to 1 அக்ரிமெண்ட் கண்டிஷன், இந்த கண்டிஷனை அன்றைய காங்கிரஸ் பிஜேபிகிட்டயோ மோடிகிட்டயோ போட்டிருந்தா மோடியும் சரி பிஜேபியும் சரி பிஜேபி ஆதரவு சங்கிகளும் சரி இந்திய மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி தடவை மன்னிப்பு கேட்டிருக்கணும். மன்னிப்பு கேட்கறதே அவங்க ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இவங்க அன்னைக்கு பேசின பேச்சுங்கிறது அப்படியே 1,75,000 கோடி ஊழல், 1.25 லட்சம் கோடி ஊழல்னு தெருவுக்கு தெரு முனைக்கு முனை நின்று மோடி உட்பட அத்தனை சங்கிகளும் கத்துனாங்களே. அப்ப காங்கிரஸ்காரங்க இப்படி சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, இந்த பாருங்க ஜி 1,75,000 கோடி ஊழல்னு நீங்க சொல்றீங்க, நாளைக்கு இது இல்லைன்னு வந்துட்டா இது பொய்ன்னு நீங்க இந்திய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நாங்க இது சம்பந்தம் உங்க மேல கேஸ் போடுவோம், அதையும் நீங்க எதிர்கொள்ளணும். இந்த டீலுக்கு ஓகேன்னா மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டை எங்க மேல வைக்கணும், ஒத்துக்கிறீங்களா ஜி அப்படின்னு மோடி கிட்ட கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கிறது, எத்தனை மன்னிப்பு கேட்கறது. பிளாக் மணியை பூரா காங்கிரஸ்காரன் சுவிட்சர்லாந்துல கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கிறான். நான் பதவிக்கு வந்த 100 நாள்ல $1 trillion பிளாக் மணி கொண்டு வந்து எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்ச ரூபா போடுவேன் அப்படின்லாம் மோடி அன்னைக்கு முறுக்கிட்டு இருந்தாரு. காங்கிரஸ்காரங்க கேட்டிருந்தாங்கன்னு வைங்க, சரி டீல் போட்டுக்கலாம். சுவிட்சர்லாந்துல இருந்து 1 trillion இல்ல $1 billion நீங்க கொண்டு வந்து இந்த மக்கள்கிட்ட 15 லட்சம் இல்ல 15,000 திருப்பி கொடுக்கணும். அது நடக்கலைன்னா இந்திய மக்கள்கிட்ட நான் பேசுறது அத்தனையும் பொய்ன்னு நீங்க மன்னிப்பு கேட்கணும். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேவா அப்படின்னு அன்னைக்கு காங்கிரஸ் மோடி கிட்டயோ பிஜேபி கிட்டயோ இல்ல சங்கி கூட்டத்துக்கிட்டயோ கேட்டிருந்தா என்ன ஆகுறது,
திரும்பவும் சொல்றேன், மோடி ஆகட்டும், சங்கி கும்பலாகட்டும், எல்லாரும் இந்நேரத்துக்கு 1.5 கோடி தடவை இந்த நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஏன்னா இவங்க பேசுறது அத்தனையும் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம், வடிகட்டின பொய். ஆனா இன்னைக்கு ராகுல் கிட்ட உங்க ஆத்தா மேல சத்தியம் பண்ணு, தாத்தா மேல சத்தியம் பண்ணு, தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணுன்னு இதே சங்கி கும்பல் கூவுது. என்னத்த சொல்றது? இந்தியாங்கிற இந்த ஜனநாயக நாட்டில் அது ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதியோ ஒரு அமைப்பையோ சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கு அந்த உரிமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் கேள்வியை கேட்கிறாரு. அதுக்குண்டான பதிலை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவங்களுக்கு இருக்குது. இப்படி ஒண்டி கொண்டி வர்றியான்னு கேட்கறதெல்லாம் என்ன கணக்குன்னு தான் எனக்கு புரியல. மற்றபடி ராகுல் காந்தி எடுத்திருக்கிற இந்த முயற்சிங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். ஆனா இதுக்காகவெல்லாம் சங்கிகள் சலனப்படுவாங்கன்னா நான் நம்பல. ஏன்னா காங்கிரஸுக்கு அடிப்படையில் அந்த வலுவே கிடையாது. ஊதனம், திரும்ப திரும்ப ஊதனம், பட்டி தொட்டி எல்லாம் இதை பேச வைக்கணும். உண்மையிலேயே பிஜேபி ஓட்டு வாங்கி தான் ஜெயிக்குதாங்கிற சந்தேகத்தை எல்லார் மத்தியிலையும் ஏற்படுத்தணும். அப்பதான் சங்கி கும்பல் கொஞ்சமாவது சலனப்படும். சின்னதா, ரொம்ப சின்னதாவது பதட்டப்படும். இவங்க அதெல்லாம் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. இத்தோட இது முடிஞ்சு போயிருமா, இல்ல ராகுல் இதுக்கப்புறமும் இதை ப்ரொசீட் பண்ணுவாரானே தெரியல. ஆனா இதை முன்னெடுத்தா நல்லது. அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே அது நல்லது. முன்னெடுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. முன்னெடுக்கணும். முன்னெடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவ்வளவுதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.